إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பிச்சிருந்தேன். பூமியில் சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இறை இல்லத்தில் நன்மைகளுடைய வசந்த காலமாக இருக்கக்கூடிய அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற இறை வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக இறக்கி அருளிய அவனுடைய வேதத்தையும் அவன் தம் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று என்னோடும் அதை தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரிடமும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் பாவ மன்னிப்பு சார்ந்த ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இடையிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களோடு அவருடைய அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் வந்து ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து கேட்கின்றார், எங்களுடைய ஊரில் பட்டினி பஞ்சமாக இருக்கின்றது, மழை பெய்யவில்லை, துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த மனிதரை பார்த்து ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லி அவரை நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று சொல்லி அவரையும் திரும்ப அனுப்புகின்றார். பின்னர் மீண்டும் ஒரு மனிதர் வருகின்றார். வந்து அவர் சொல்லுகின்றார், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அதற்காக எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோடும் சொல்லுகின்றார், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபார் கேளுங்கள் என்று சொல்லி அவரையும் திரும்ப அனுப்புகின்றார். வந்த 3 பேரும் தனித்தனியாக அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 71வது அத்தியாயத்துடைய 10வது வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் கேளுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவன் என்று கூறினேன். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் அவன் உங்கள் மீது தொடர்ந்து சகோதரர்களே சகோதரிகளே, நமக்கு நம்முடைய நுரையீரலை நிறைக்கக்கூடிய மூச்சுக்காற்றை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் சுற்றிலும் பார்த்து ரசிக்கக்கூடிய கண்களை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் நேசிக்கக்கூடிய
யாருக்காக நம்முடைய உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக சுமந்து கொண்டுதான் நடந்து நீங்கிக் கொண்டிருக்கின்றோம். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யாதவர்களாக, பாவக்கரைகளை சுமக்காதவர்களாக நம்மில் யாருமே இல்லை என்பதை நாம் தெளிவாக நம்மை நீக்கி சுத்தம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அதுதான் தௌபா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள் அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீளுவது. பாவக்கரையின் காரணமாக அல்லாஹ்விடம் இருந்து வெறுண்டோடக்கூடிய மனிதர்கள் பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவது, அவனிடத்தில் மீள்வது, அவன் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமை என்கின்ற நம்முடைய அசைக்க முடியாத உறுதியான அந்த உறவை நிலைநாட்டுவது. அதுதான் பாவ மன்னிப்பு கோருவதனுடைய முக்கியமான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, நம்மெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அருள்கொடைகளுடைய மாதம் ரமலான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை இந்த சமூகத்தின் மீது அருள்கொடையாக அருளி இருக்கின்றான். நன்மையுடைய வசந்த காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வாரி நற்கூலிகளை வழங்கக்கூடிய அருள்கொடையுடைய மாதம் இந்த மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பரிலே ஏறினார்கள். அவ்வாறு ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன் என்று சொன்னார்கள். திரும்பவும் ஆமீன் என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை ஆமீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிம்பரில் ஏறும் போது ஆமீன் 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 என்று 3 முறை சொன்னீர்களே என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போது என்னிடத்தில் வந்தார். வந்து என்னிடத்தில் சொன்னார், எவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் நரகில் புகுவாரோ அவரை அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் என்னிடத்தில் சொன்னார். எவர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, நாம் அடைந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, அந்த ரமலான் மாதத்தை அடைந்த பின்னரும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் மரணம் அடைகின்றாரோ, நரகம் புகுகின்றாரோ, அவரை அல்லாஹு அவனுடைய அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று ஜிப்ரீல் பிரார்த்தனை செய்கின்றார். நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் எதற்குரிய மாதம் என்பதை இந்த ஹதீஸில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இது சாதாரண மாதம் அல்ல. நம்முடைய தாகத்தாலோ அல்லது நாம் உண்ணாமல் வைக்கக்கூடிய உணவோ நம்முடைய இறைவனுக்கு தேவையில்லாத ஒன்று என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த தாகமும் அந்த பசியும் அந்த தியாகமும் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளோடு நம்மை நெருக்கமாக்குகின்றது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றுகின்றது. அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளில் மகத்தான அருள்கொடையாக இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னார். யா அல்லாஹ், இன்ன பாவங்களை நான் செய்து விட்டேன் என்று அவனுக்கு முன்னால் சொல்லி அந்த பாவ மன்னிப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அவனை அவனுடைய அருளில் இருந்து தூரமாக்கட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஜிப்ரீலுடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள். மீண்டும் 2 ஆமீன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். பெற்றோர் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து பணிவிடை செய்யாமல் ஒருவன் இறந்து அவன் நரகிற்கு செல்லுகின்றானோ அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளில் இருந்து தூரமாக்கட்டும். பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 3ஆவதாக, யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரிடத்தில் உங்களை பற்றி கூறப்பட்டு ஜிப்ரீல் சொல்லுகின்றார்கள், எவரிடத்தில் உங்களை பற்றி கூறப்பட்டு முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, முஹம்மது என்கின்ற பெயரை சுன்னிகளுடைய ஒரு மர்கஸில் சுன்னத் ஜமாத் என்று தங்களுக்கு தாங்களே பெயர் சூட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய பள்ளிவாசலில் முஹம்மது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் சொல்வதை நமக்கு கேட்க முடியும். ஆனால் தௌஹீத்வாதிகள் நாம் படித்து விட்டோம். முஹம்மது என்கின்ற பெயரை கேட்டாலும் ஏதோ ஒன்றும் நடைபெறாததை போன்று நம்முடைய உதடுகள் கூட அசையாத நிலைமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் அவருடைய அருளில் இருந்து நம்மை தூரமாக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த தூதருடைய பெயர் சொல்ல கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த உதடுகள் அசைந்து சொல்வதனால் என்ன நஷ்டம் நமக்கு இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் மன்னிப்புடைய மாதம் என்று இந்த செய்தியில் நாம் பார்க்கின்றோம். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய செய்தி, யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். யார் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து இரவில் நின்று ரமலானுடைய இரவில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். யார் ரமலானில் ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ருடைய இரவில் வழிபடுகின்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பாவ மன்னிப்புடைய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்துடைய சிறப்புகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையில், நம்மை படைத்த நம்முடைய நாயனை பொறுத்தவரையில் நாம் பிறப்பதற்கு முன்னரே நமக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து வைத்த நம்முடைய இறைவன், நாம் பூமியில் வந்து பசிக்க நமக்கு பசி என்ற ஒன்று நமக்கு உருவாகக்கூடிய நேரத்திலேயே அமுதாக நம்முடைய தாயுடைய மார்பகங்களில் பாலை உருவாக்கி பரிசுத்தமான அந்த தாய்ப்பாலை நமக்கு தந்த நம்முடைய ரப்புல் ஆலமீன், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அவன் பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன். எப்படி தெரியுமா? லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பித்தௌபதி அஹதிக்கும் மின் அஹதிக்கும் பிதால்லதிஹி இதா வஜதஹா. காணாமல் போன ஒட்டகத்தை கண்டுபிடிக்கும் போது உங்களில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட உங்களில் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரி மீட்சி பெறுவதால் அல்லாஹு மகிழ்ச்சி அடைகிறானாம். எப்படி? அந்த காலகட்டத்தில் அரபுகளுடைய செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் என்பது ஒட்டகம் தான். அந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அவன் அந்த ஒட்டகத்தை தேடி தேடி அலைவான். அந்த ஒட்டகம் காணாமல் போனது அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவான் அவன். அப்படி அவன் மகிழ்ச்சி அடைவதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் நாம் பாவ மன்னிப்பு கோருவதை, பாவ மீட்சி பெறுவதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றானாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். 4வது அத்தியாயத்துடைய 110வது வசனம், وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمُ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்துவிட்டு மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பாரானால் அல்லாஹ்வை அவர் மன்னிப்பவனாகவும் மிக கருணை உடையவனாகவும் காண்பார். ஒரு பாவங்களை செய்துவிட்டு தமக்கு தாமே அநியாயம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினால், உளப்பூர்வமாக கோரினால், வெறும் வார்த்தைகளால் அல்ல, இதயத்தில் நாம் செய்ததை விளங்கி பாவம் செய்ததை அறிந்து உளப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ்வை மன்னிப்பவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றான், இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள், நானோ பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றேன், என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன் என்பதை முதற்கணமாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். பாவிகள் பாவ மீட்சி பெறுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், தொலைந்து போன ஒட்டகத்தை பார்த்தால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்ளுவானோ அதை விட மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவனாக நம்முடைய நாயன் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாவங்கள் இரு வகைப்படும். சிறு பாவங்கள் இருக்கின்றன, பெரும் பாவங்கள் இருக்கின்றன. சிறு பாவங்களை பொறுத்தவரையில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரியாக 100க்கும் மேற்பட்டவணைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்திகளை கேட்கின்றோம். அவ்வாறு நாம் கேட்கக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் என்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவற்றை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். குறிப்பாக தொழுகையின் மூலமாக, உது செய்வதன் மூலமாக, உபரியான வணக்கங்களை நாம் செய்வதன் மூலமாக,
தான தர்மங்களை செய்வதன் மூலமாக, நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, வறியவர்களை பார்த்து புன்சிரிப்பதன் மூலமாக, என்ன நல்ல அமல்களை நாம் செய்கின்றோமோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். 11வது அத்தியாயத்துடைய 114வது வசனம், வஅகிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹாரி வஸுலுஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத் ذلك ذிக்ரா லிذாகிரீன். பகலில் இரு முனைகளிலும் இரவின் சில பகுதிகளிலும் நீர் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும். நினைவு கூறுவோருக்கு இது உபதேசமாகும். அப்படி என்றால் அதிகமாக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை விட அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாவம் செய்யாமல் இருக்க ஒரு மனிதனால் இயலவே இயலாது. அது வானவர்களுக்குரியது. அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன வரைபடத்தை போட்டு கொடுத்திருக்கின்றானோ, எவ்வாறு அவர்களை புரோகிராம் செய்திருக்கின்றானோ, அதை விட்டு ஒரு இன்ச், ஒரு சென்டிமீட்டர், ஒரு மில்லி மீட்டர் அந்த பக்கமோ இந்த பக்கமோ செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு விதித்த அடிப்படையில் அவர்கள் பயணிக்கக்கூடியவர்கள். மனிதர்களை பொறுத்தவரையில் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், அறிந்தும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அறியாமலும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை நாம் செய்வதன் மூலமாக போக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தவறான பெரும் பாவங்களில் இருந்து நீங்கள் விலகிக் கொண்டால், இது அல்லாஹ் என்னிடத்தில் தடுத்திருக்கின்றான், இதை விட்டு அல்லாஹ்விற்காக நான் விலகிக் கொள்ளுகின்றேன் என்று நாம் விலகினால், அது எந்த பெரும்பாவமாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், மது அருந்துவதாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், எந்த பெரும்பாவமாக இருக்கட்டும், இது என்னுடைய இறைவன் எனக்கு தடுத்தது, இதிலிருந்து நான் விலகிக் கொள்ளுகின்றேன் என்று விலகக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? எனக்காக நீ விலகுகின்றாயா பாவங்களை விட்டு? இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் தடுக்கப்பட்டவற்றில் பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொண்டால் உங்களுடைய சிறு பாவங்களை உங்களை விட்டு நாம் போக்கி விடுவோம், உங்களை நாம் மதிப்பு மிக்க இடத்தில் புகுத்துவோம், சுவனத்தில் புகுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். சகோதரர்களே, பெரும் பாவங்களை விட்டும் விலகி கொண்டு நிற்கக்கூடிய அந்த பண்பு என்பது நம்முடைய ஏனைய சிறு பாவங்களை தவிர்க்க முடியாத அந்த பாவங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த இது சிறு பாவங்களுக்குரியது. பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் தௌபா செய்து மீண்டே ஆக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் எவற்றையெல்லாம் பெரும் பாவம் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றையெல்லாம் பெரும் பாவம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ, அவற்றை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளவில்லை என்று சொன்னால் தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அந்த பெரும் பாவங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த பாவத்தை நாம் செய்வதன் மூலம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளும் அல்லாஹ்வுடைய சாபத்தை, அல்லாஹ்வுடைய தண்டனையை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய பாவங்களும் அவைதான் பெரும் பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இணை வைத்து விட்டு தௌபா செய்யாமல் ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்று நமக்கு தெரியும். சூனியம் செய்தலை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பெரும் பாவமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். தொழுகையை விடுவது, தொழுகை மூமினுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேற்றுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையை ஒருவன் மனப்பூர்வமாக விடுகின்றான் என்று சொன்னால் அது பெரும் பாவமாக இருக்கின்றது, தௌபா செய்ய வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. செல்வம் இருக்க நிசாபை அடைந்த பின்னரும் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று ஒருவன் மறுத்தால், அதை அல்லது கொடுக்காமல் இருந்தால் அதை அவன் பெரும் பாவம் செய்கின்றான் என்பதை அவன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தௌபா செய்து மீள வேண்டும், அதற்குரிய பரிகாரமும் செய்ய வேண்டும். பெற்றோருக்கு மாறு செய்தால், இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது பெற்றோருக்கு மாறு செய்வது பெரும் பாவம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. விபச்சாரத்தை பெரும் பாவம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவதை பெரும் பாவம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. உறவை துண்டிப்பது சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதை பெரும் பாவமாக நமக்கு காட்டித் தருகின்றார்கள். வட்டி வாங்குவதும் வட்டியை கொடுப்பதும் எல்லாம் பெரும் பாவங்களில் பெற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் பட்டியலிட்டு தந்திருக்கக்கூடிய அந்த பெரும் பாவங்கள்
அவற்றை யாராவது செய்தால் அந்த பாவங்களை அல்லாஹ்விற்கு முன்னால் பட்டியலிட்டு அதற்குரிய தௌபா கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதை நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு நன்மை செய்தாலும் சரியே, அது மன்னிக்கப்படுவதற்கான சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அந்த நிபந்தனைகளோடு நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிஞர்கள் கற்றுத் தருகின்றார்கள். முதலாவதாக தௌபா செய்கின்றோம் என்று தீர்மானித்து விட்டால் தௌபா செய்வதற்கான முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், உள்ளச்சத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவை அஞ்சி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு தௌபா என்பது உதட்டளவில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது, நம்முடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அல்லாஹு மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹு என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் நான் நிற்க வேண்டிய அந்த நீதிமன்றத்தில் நான் கை சேதப்பட்டு நிற்க வேண்டியது இருக்குமே, அல்லாஹுடைய தண்டனை என்னால் தாங்க முடியாதே என்கின்ற அச்சம் இருக்க வேண்டும். அந்த அச்சத்தோடு நம்முடைய ரப்புல் ஆலமீன் இடத்திலே அந்த தௌபா செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, கலப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள்? கலப்பற்ற முறையில் நீங்கள் பாவ மன்னிப்பு செய்யுங்கள். தூய்மையான முறையில், கலப்பற்ற முறையில் தௌபா செய்வது எப்படி என்பதற்கு அறிஞர்கள் அழகான ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். கலப்பற்ற முறையில் செய்யக்கூடிய தௌபா என்பது எப்படி தெரியுமா? கறந்த பால் எப்படி விலங்குடைய மடிக்குள்ளாக திரும்ப செல்லாதோ, ஒரு மாட்டிலிருந்து கறந்த பால் எவ்வாறு அந்த மாட்டுடைய மடிக்குள்ளாக திரும்ப செல்லாதோ, அதை போன்று அந்த பாவத்திற்குள்ளாக நான் புக மாட்டேன், மீண்டும் செல்ல மாட்டேன் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு, அச்சத்தோடு அமைய வேண்டும் நம்முடைய தௌபா. எப்படி அமைய வேண்டும்? கறந்த பாலை திரும்ப அந்த மடிக்குள்ளாக செலுத்த முடியாததை போன்று நான் அந்த பாவத்திற்குள்ளாக மீண்டு திரும்பி செல்ல மாட்டேன், அந்த பாவத்திலிருந்து நான் விடைபெற்று விட்டேன் என்கின்ற உள்ளச்சத்தோடு, உள்ள உறுதியோடு அந்த தௌபா செய்யப்பட வேண்டும் என்று முதலாவது நிபந்தனையாக அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இரண்டாவது நிபந்தனையை பொறுத்தவரையில் நாம் செய்த பாவத்திற்காக வருந்த வேண்டும், வருத்தம் இருக்க வேண்டும். நான் இன்ன பாவத்தை செய்து விட்டேன், அதை என்னுடைய மனைவிக்கு அது தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய உறவினர்களுக்கு தெரியாது, அரசாங்கத்திற்கும் தெரியாது, அல்லது என்னுடைய நண்பர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரிந்தவன் ஒருவன் இருக்கின்றானே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ்விற்கு தெரியுமே என்கின்ற எண்ணத்தோடு, அந்த எண்ணத்தோடு அந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே என்கின்ற உண்மையான வருத்தத்தோடு வருந்தி தௌபா செய்ய வேண்டும். முதலாவதாக தூய்மையான அந்த பாவத்தில் திரும்ப செய்ய மாட்டேன் என்கின்ற தூய்மையான எண்ணத்தோடு, உதட்டளவில் இல்லாமல் உள்ள அளவில் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக தாம் செய்த பாவத்தை பற்றிய கவலை, வருத்தம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அப்படி அவன் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்வது என்பதே கவலை கொள்வதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தௌபா என்பது என்ன? உதட்டளவில் செய்யக்கூடிய ஒன்றல்ல, தொழுகை முடிந்த உடனே கையேந்தி செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்ல, அல்லது உதட்டளவில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்ல, அது உள்ளத்திலிருந்து செய்ய வேண்டிய பிரார்த்தனை. கவலை இருக்க வேண்டும், நாம் செய்த பாவங்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது நிபந்தனையாக நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது. மூன்றாவதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், இனிமேல் அந்த பாவத்தின் மீது நான் திரும்ப செல்ல மாட்டேன் என்கின்ற உறுதி மனிதனுக்கு வேண்டும். என்ன வேண்டும்? இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதி தௌபா கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு நாம் செய்ய வேண்டும். தௌபாவுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமானது, நாம் செய்யக்கூடிய தவறு, அது தவறு என்பதை விளங்கி அந்த தவறுக்காக வருந்தி அந்த தவறை இனி மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியோடு நாம் தௌபா செய்தால்தான் தௌபா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது. நாம் தௌபா செய்து விட்டோம், மீண்டும் மனித இயல்பின் காரணமாக அந்த தவறை நாம் செய்து விட்டால் கூட அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய தௌபாவை உடனடியாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நிராசை அடைந்து விடக்கூடாது. காரணம்,
நம்முடைய இறைவனை பொறுத்தவரையில் அவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் உறுதியான முறையில் தௌபா செய்ய வேண்டும். அதையும் மீறி நம்மிடத்தில் அந்த தவறு மீண்டும் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அந்த தௌபாவை புதுப்பிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், எவ்வளவு பாவம் செய்தாலும் நான் உங்களை மன்னிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவன் நமக்கு இருக்கின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நீ நான்காவது நிபந்தனையாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னர் நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று. அது மிக முக்கியமான நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மில் யாருக்கும் தெரியாது நமக்கு எத்தனை கால அளவு இந்த பூமியில் வாழ்வதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியாது. பள்ளிவாசலில் வந்திருக்கக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் யார் இங்கிருந்து திருப்பச் செல்வோம் என்பதை பற்றிய அறிவோ ஞானமோ இல்லாத மனிதர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டது என்று சொன்னார். தௌபாவை நாளை பார்க்கலாம் என்று நாம் வைத்து விட்டோம் என்று சொன்னார். பாவ மன்னிப்பு கோருவதை இருக்கட்டும் பார்க்கலாம் என்று நாம் பிற்படுத்தினோம் என்று சொன்னார். அந்த உயிரை கைப்பற்ற வானவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னார். அவர்களை பார்த்த உடனே அமர்ந்து நம்மால் தௌபா செய்ய முடியாது. மரணம் எனக்கு உறுதியாகிவிட்டது என்பதை அறிந்த பின்னர் செய்யக்கூடிய ஒன்று அல்ல தௌபா. வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார் உலாயிக அஅதனா லஹும் அஸாபன் அலீமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து தீய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்து முடிவில் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்ட நேரத்தில் மரணம் அடைய போகின்றோம் என்கின்ற அந்த தருணத்தில் நிச்சயமாக இப்பொழுது நான் அந்த பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகின்றேன் என்று கூறுகிறார்களோ, யாரெல்லாம் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மரணம் அவர்களுக்கு கண் முன்னால் தெரிந்ததற்கு பிறகு மரணம் நெருங்கியதற்கு பிறகு நான் இப்போது அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, மனிதர்களுடைய உரிமை குறித்த பாவங்களுக்கு மனிதர்களிடத்தில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் தௌபா செய்ய வேண்டும். மனிதர்களுடைய உரிமையை நாம் மீறி இருக்கின்றோம் என்று சொன்னால், ஒருவனை பற்றி அவதூறு பேசியிருந்தார், ஒருவனுடைய பொருளாதாரத்தை மோசடி செய்திருந்தார், ஒருவனை அவன் விரும்பாத அவனுடைய உரிமைகள் நாம் கை வைத்திருந்தோம் என்று சொன்னார், அதற்குரிய பாவ மன்னிப்பு என்பது முதலாவதாக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டுமே தவிர அவர்களை விட்டுவிட்டு நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. முகைரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடத்திலே வந்து அவர்களை பொறுத்தவரையில் குஃப்ரிலே இருந்தபோது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீராவை பார்த்து சொல்கின்றார்கள், உன்னுடைய இஸ்லாமை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நீ கலிமா சொல்வதாய் அதற்குரிய பரிகாரத்தை நீ செய்யவில்லை, நீ இஸ்லாத்தை ஏற்றதனால் அந்த பாவம் உன்னை விட்டு சென்று விடாது, நீ அதற்குரிய பரிகாரம் செய்தாக வேண்டும் என்று சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் இது பாவ மன்னிப்புடைய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் நம்முடைய சிறு பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே நல்ல அமல்களை அதிகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய பாவ மன்னிப்பில் நம்மை அவனுடைய அருளில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அவனுடைய பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்புகள் மீது வற்றாத கருணை கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். திருக்குர்ஆனுடைய பல வசனங்களிலும் நம்மால் அதை பார்க்க முடியும்.
மூமின்களை பொறுத்தவரையில் ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய பல வசனங்களை திருக்குர்ஆனில் நம்மால் பார்க்க முடியும். அந்த வசனங்களில் எல்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய வசனம் என்னவென்று சொன்னால் 39வது அத்தியாயத்துடைய 53வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைத்து நம்மோடு பேசுகின்றான். ஒவ்வொரு மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான். என்னுடைய அடிமைகளே என்று அன்போடு அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்லக்கூடிய அற்புதமான அந்த செய்தி என்ன தெரியுமா? வரம்பு மீறி தமக்கு தாமே நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் வரம்பு மீறி உங்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்கின்றார். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அந்த கருணையில், அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த அளவுக்கு வரம்பு மீறி இருந்தாலும் சரிதான், அல்லாஹு அவனுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹு உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் என்று அல்லாஹு சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிப்பேன் என்று இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி தருகின்றான். உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் தனக்குத்தானே சொல்லுகின்றான், அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன், மிகவும் கருணை கொண்டவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லி தருகின்றான். இதை விட ஒரு மூமினுக்கு வேற என்ன ஆறுதல் வேண்டும்? இதை விட ஆறுதல் தரக்கூடிய வேற எந்த வசனத்தை நம்மால் பார்க்க முடியும்? நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரிதான், என்னுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் தேவையுடையவர்கள் நாம். அவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அவன் மன்னிக்க கூடியவன், அதற்கு தகுதியானவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அவனுடைய மன்னிப்பிற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அருளை, அவனுடைய கருணையை, கிருபையை நம் மீது போடுவானா. நம்முடைய கேள்வி கணக்குகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசானதாக ஆக்குவானா. எவருடைய காரியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துருவி துருவி ஆராய தொடங்குகின்றானோ அவருடைய கதி அதோ கதி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசானதாக ஆக்குவானா. நம்மில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை தந்தருள் புரிவானா. நம்மில் கடந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானை அடைய முடியாதவர்கள் பலரும் உண்டு. அவர்களிலே நல்லடியார்களுடைய அந்த கபரை விசாலமாக ஆக்கி அவர்களை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வழங்கி அவர்களையும் நம்மையும் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஜன்னா இவ்வாறு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றானோ அதை போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.